இன்னைக்கு மினி விளாக்ல நான் இதை ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலி வாங்கிட்டேன். எலக்ட்ரிக் பீட்டர் தான். இதை வாங்கியாச்சு. அப்போ இதை செக் பண்ணி பார்க்கணும்ல. ஒரு மார்பிள் கேக் தான் செய்ய போகிறேன். இன்கிரீடியன்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிண்ணத்தில் 5 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு 2 மூடி வந்து வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் வந்துடும். ஒரு கப்பு வந்து சக்கரை எடுத்திருக்கேன். சக்கரை கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணால் ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி வந்துடும். நான் வந்து மார்பிள் கேக்குக்கு மைதா மாவு வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 3 கப்பு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாம் சேர்த்துக்கிட்டு பிஸ்கு வச்சு கையிலே வந்து ஒன் சைடாகவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில், 1 கப் வந்து பால் சேர்த்துக்கிட்டேன். பால் வந்து எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒன் சைடாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்டர் வரணும். அதுக்காக நம்ம பால் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 1 கப் மட்டும் தான் நான் ஆட் பண்ணினேன். அந்த டெக்ஸ்டரை 2ஆக பிரித்து வச்சுக்கிட்டேன். அதில் ஒன்றுத்தில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கேக் ட்ரேயில் பட்டர் ஷீட் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கொக்கோ பவுடர் சேர்க்காம எடுத்து வச்சிருந்த பேட்டரை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் சேர்த்து வச்சிருக்கேன். அந்த பேட்டரையும் சேர்த்துட்டு மாற்றி மாற்றி ரெண்டையும் மேலே லேயராக சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இது வெந்து வரும்போது பாருங்களேன், பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் நான் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குக்கரில் பண்ணுறவங்க 1 மணி நேரம் பேக் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்பவே சாஃப்டான மார்பிள் கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.